தமிழ்நாட்டின் உயிரோடும் உணர்வோடும் கலந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை, தமிழ் மொழி உணர்வு போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் வகையில் தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அண்ணாமலை பேசியிருக்கும் பேச்சுக்கள் கடும் கண்டனத்தை கிளப்பியிருக்கின்றன. அண்ணாமலை தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் உணர்வுகளையும் தமிழர்களின் உணர்வுகளையும் தமிழ்நாட்டின் மாண்பையும் அவமதித்து வருவது அனைவரும் அறிந்த விஷயம் என்றாலும், நேரடியாக தமிழ்நாட்டின் மொழி உணர்வை, அதுவும் தேர்தல் களத்தில் பேசும் துணிச்சல் அண்ணாமலைக்கு எங்கிருந்து வந்தது, அண்ணாமலை பேசிய வார்த்தைகள் என்ன என்பது பற்றித்தான் இன்றைய கோடாங்கி. தமிழ்நாட்டின் பிஜேபி தலைவர் அண்ணாமலை தமிழ்நாட்டினுடைய உணர்வுகளுக்கு முற்றும் முழுதும் எதிர்மான நிலைப்பாடுகளை தொடர்ந்து எடுத்து வந்திருக்கிறார் என்பது அரசியல் ரீதியான விமர்சனமாக இருந்து வந்த நிலையில், இப்போது நேரடியாக தமிழ்நாட்டு மக்களுக்கே சவால் விடும் வகையில் இந்தி மொழி எதிர்ப்பு போராட்டம் என்பது பிஞ்ச செருப்பு என்று குறிப்பிட்டிருக்கிறார் அண்ணாமலை. 1980 பேசியதைப் போல தமிழ், இந்தி, சமஸ்கிருதம் என்றும் வடக்கு தெற்கு என்றும் பிஞ்சு போன செருப்பை தூக்கிட்டு வருது திமுக என்று பேசியிருக்கிறார் தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அண்ணாமலை. ஏன் இப்படி பேசியிருக்கிறார் என்பதற்கு முன்னால் அண்ணாமலை இப்படி பேசியிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது. அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு மரபுகளை கொச்சைப்படுத்தும் வகையில் பேசியிருக்கிறார். திருவள்ளுவரை இந்துத்துவவாதி என்பது, வள்ளலாரை இந்துத்துவவாதி என்பது, சனாதனத்தின் ஒளிவிளக்கு வள்ளலார் என்று உண்மைக்கு புறம்பான பொய்யான தகவல்களை பேசுவது என்று இல்லாத பொல்லாத கருத்துக்களை வாய்க்கு வந்தபடி பேசுவது பிஜேபியின் வழக்கம். ஆனால் இந்த முறை அது ஒருபடி மேலே போய் தமிழ்நாட்டின் உயிரோடும் உணர்வோடும் கலந்த இந்தி மொழி திணிப்பின் எதிர்ப்புக்கு கிளப்பி இருக்கிறார் அண்ணாமலை. 1980 நடந்த போராட்டத்தை தூக்கி கொண்டு வருகிறார்கள் என்று கூறியிருக்கிறார் அண்ணாமலை அவர்களே. அது 1980 அல்ல, 1965 தமிழ்நாட்டில் மிக தீவிரமான இந்தி எதிர்ப்பு போராட்டம் கடைசியாக நடைபெற்றதாக அறியப்படுவது 1965 ஆண்டு. அந்த 1965 ஆண்டு நடைபெற்ற போராட்டத்தை தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சரும் அன்றைய திமுக தலைவருமாகிய பேரறிஞர் அண்ணா முன்னெடுத்து நடத்தினார். அந்த போராட்டத்தை அவர் நடத்திய போது தமிழ்நாடு முழுவதும் இருந்து மாணவர் அமைப்புகள் மட்டுமல்ல, இளைஞர்கள், பெண்கள் என்று இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற வகையில் அந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்தார் தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக விளங்கி கொண்டிருக்கும் பேரறிஞர் அண்ணா. அந்த போராட்டத்தை தான் செருப்பு என்று குறிப்பிட்டிருக்கிறார் அண்ணாமலை. மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை நம்மை மாட்ட நினைக்குது சிறைச்சாலை, ஏங்க விடோம் தமிழ் தாய்தனையே உயிர் இவ்வுடலை விட்டு நீங்கும் வரை என்று பாரதிதாசனின் புரட்சி வரிகளை பாடிக்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் கூட்டம் கூட்டமாக கிளம்பிய தமிழர் பெரும்படை திருச்சியில் இருந்து சென்னை வரைக்கும் நடந்தே வந்து சேர்ந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி வெற்றியும் பெற்று காட்டியது. அந்த போராட்டத்தில் உயிரையும் துச்சமாக நினைத்து போராடுகிறோம் என்பதுதான் தமிழர்கள் முன்வைத்த முழக்கம். அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தினார் அண்ணா. ஆனால் அண்ணா முன்னின்று நடத்தினார் என்பதை தாண்டி தமிழர்கள், தமிழ் உணர்வு, தமிழர்களுடைய சுயமரியாதை, தமிழர்களுடைய மாண்பு, இந்தியாவில் தமிழர்களுடைய நிலை என்று எல்லாவற்றையும் சேர்த்துத்தான் அந்த போராட்டம் நடத்தப்பட்டது. அந்த போராட்டத்தை இப்போது அண்ணாமலை செருப்போடு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். இந்து மதம் என்ற பேச்சையே சொல்லி இன்பத் தமிழெண்ணை மூச்சையே கொந்திட பார்த்தனர் பலமுறை, இந்தி கொம்பூதி வந்தனர் இம்முறை என்று பாடியிருக்கிறார் பாரதிதாசன். ஏன் இந்த வரிகள் என்று இப்போது கேட்கலாம். இந்துத்துவவாதத்தை பலப்படுத்தும் முயற்சியில் பிஜேபி தொடர்ச்சியாக ஈடுபட்டிருப்பது அனைவரும் அறிந்த உண்மை. அந்த இந்து மதவாத போக்கை தமிழ்நாட்டில் விதைத்து இந்துக்களாக இருக்கக்கூடிய சாமானியர்களை இந்துத்துவ வெறி கொண்டவர்களாக மாற்றும் முயற்சி நீண்ட காலமாக நடைபெற்று வந்திருக்கிறது என்பதை இந்த பாடல் வரிகளின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த முயற்சிக்கு பாரதிதாசன் காட்டக்கூடிய காரணம், இப்போது இந்தியின் மூலமாக அந்த இந்துத்துவவாதத்தை திணிக்க பார்க்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார். இந்தியின் மூலமாக இந்துத்துவவாதத்தை திணிக்க பார்த்த அந்த காலகட்டத்தில் தொடங்கி இந்தியின் மூலமாக ஒரே ஒரு ஏகாதிபத்திய நிறுவனத்திடம் இந்தியாவை அடகு வைத்துவிட வேண்டும் என்று ஒரு பெரிய திட்டத்தோடு இப்போது வரத் தொடங்கி இருக்கிறார்கள். இது இன்னமும் ஆபத்தான காலகட்டம் என்றுதான் அரசியல் நோக்கர்கள் பலரும் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறார்கள். தமிழுக்காக, தமிழர்களுக்காக, தமிழ் மொழிக்காக இந்திய அரசு ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதியை எடுத்து பார்த்தால் தமிழை விட சமஸ்கிருதத்துக்கு 22 மடங்கு அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட மொழிகள் அத்தனைக்கும் சேர்த்து வெறும் 3 கோடி ஒதுக்கி இருக்கிறது இந்த அரசு. ஆனால் ஆயிரக்கணக்கான கோடிகளை சமஸ்கிருத வளர்ச்சி பணிகளுக்காக ஒதுக்கி இருக்கிறது இந்திய அரசு. அப்படி என்றால் இந்த அரசு தமிழை 2ஆம் தர மொழியாக பார்க்கிறதா? இறந்து போன மொழியாக கருதப்படுகின்ற சமஸ்கிருதத்துக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கின்ற அரசு வாழுகின்ற மொழியாகிய தமிழை இன்னும் வாழ வைப்பதற்கு ஏன் நிதி ஒதுக்க மறுக்கிறது என்று நாடாளுமன்றத்திலேயே
நம்முடைய எம்பிக்களாகிய சு வெங்கடேசன், தமிழச்சி தங்கபாண்டியன், தயாநிதி மாறன், TR பாலு, திருச்சி சிவா, ஆராசா, கனிமொழி உள்ளிட்ட எம்பிக்கள் தொடர்ச்சியாக குரல் எழுப்பிக் கொண்டே இருந்தாலும் தமிழுக்கு அதிகமான நிதியை ஒதுக்க மறுத்து கொண்டே இருக்கிறது ஒன்றிய அரசு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வருகின்ற பிரதமர் மோடியோ, தமிழ்நாட்டில் நான் தமிழ் படிக்க விரும்புகிறேன், தமிழ் மொழியையே பேச விரும்புகிறேன், தமிழ் எனக்கு தாய்மொழியாக இல்லையே என்று வருந்துகிறேன் என்றெல்லாம் பேசியிருக்கிறார். உண்மையிலேயே அவர் தமிழ் படிப்பதற்கு ஆர்வம் உள்ளவராக இருந்தால் 6 மாதம் ஒரு வாத்தியாரை வைத்து கற்றுக்கொண்டு நல்ல தமிழில் அவர் பேசியிருக்க முடியும். ஆனால் தமிழர்களை ஏமாற்றும் நோக்கத்தில் வருகின்ற காரணத்தினால்தான் அவர் தமிழை பேச நினைக்கிறேன் என்று மக்களை ஏமாற்ற நினைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஏமாற்றும் திட்டத்துக்கு தமிழ்நாடு பலியாகவில்லை. அதனால் தான் கடந்த முறை ஆங்கிலத்தில் பிரச்சாரம் செய்த பிரதமர் மோடி எப்படியும் இந்த தமிழ்நாடு நம் பக்கம் நிற்கப் போவது இல்லை, தமிழை பற்றி தமிழிலேயே தமிழர்கள் மத்தியில் நாம் போய் பேசினாலும் அவர்கள் நம்மை நம்புவதற்கு தயாராக இல்லை என்று இந்தியில் பேசிவிட்டு போய்விடுவோம், வடக்கில் இதை வைத்து பிரச்சாரம் செய்து கொள்ளலாம் என்று இப்போது களத்தில் இறங்கி இருக்கிறார். ஆனால் தமிழுக்காக அவர் செய்த நடவடிக்கைகளை கேள்வி எழுப்பினால் அதற்கு மயான அமைதி நிலவுகிறது. தமிழர்களுக்காக அவர்கள் செய்த திட்டத்தை எடுத்து பார்த்தால் சமீபத்தில் தமிழ்நாட்டையே புரட்டி போட்ட சென்னை மற்றும் தூத்துக்குடி பெரு வெள்ளங்களுக்கு இப்போது வரைக்கும் ஒன்றிய அரசு ஒரு பைசா கூட நிதி ஒதுக்கவில்லை. மாநில அரசு அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்து மாநில அரசினுடைய சொந்த நிதியில் இருந்து இப்போது மாநில மக்களுக்கான நிவாரணத்தை வழங்கி கொண்டு வருகிறது. அதை இப்போது திமுக பிரச்சார பாடலிலும் சேர்த்திருக்கிறது. ஆனாலும் இப்போது வரைக்கும் அது குறித்து ஒன்றிய அரசு வாய் திறக்கவில்லை. ஆய்வு செய்கிறோம், பணம் தருகிறோம் என்று சொன்னார் நிர்மலா சீதாராமன். சொல்லிவிட்டு 2 மாதங்கள் ஆன பிறகும் கூட இப்போது வரைக்கும் காசு கொடுப்பதை பற்றி நிர்மலா சீதாராமன் வாய் திறக்கவில்லை. கோயிலுக்கு சென்று உண்டியலில் காசு போடாதீர்கள், உண்டியலில் போடாமல் எங்கு போட வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும் என்று சொன்ன நிர்மலா சீதாராமன் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்க வேண்டும் என்று தெரியாமல் எதற்காக ஒன்றிய நிதியமைச்சராக இருக்கிறார் என்பதுதான் தமிழர்கள் எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய பிரதானமான கேள்வி. இப்போது வரைக்கும் பதில் இல்லை. கடந்த 5-10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டுக்கு வராத பிரதமர் மோடி, 5 நாட்களாக பிரச்சாரத்திற்கு வராத பிரதமர் நரேந்திர மோடி இப்போது தமிழ்நாட்டில் காரியகர்த்தாக்கள் கூட்டத்தில் தமிழுக்காக நான் செய்த முயற்சிகளை எல்லாம் தமிழ்நாடு அறியுமா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு நன்றாக தெரியும் பிரதமர் மோடி தமிழுக்காக எதுவுமே செய்யவில்லை என்று. இதனை ஊர்ஜிதப்படுத்தும் வகையில் தான் தமிழ்நாட்டினுடைய பிஜேபி தலைவர் அண்ணாமலை தமிழுக்கு எதிராக, தமிழர்களுக்கு எதிராக, தமிழர்களின் உணர்வுகளுக்கு எதிரான கருத்துக்களை இப்போது மேடையில் பேசத் தொடங்கி இருக்கிறார். எவ்வளவு துணிச்சல் இருந்தால் தமிழ்நாட்டில் தமிழர்களை திரட்டி வைத்துக் கொண்டு தமிழுக்கு எதிரான ஒரு வாசகத்தை அவரால் பேச முடியும் என்பதுதான் அரசியல் நோக்கர்கள் எழுப்புகின்ற கேள்வி. ஒன்றியத்தில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்பதை தவிர அண்ணாமலைக்கு இதை பேசுவதற்கு வேறு என்ன துணிச்சல் இருக்க முடியும் என்றால் அண்ணாமலை இப்படி பேசியிருக்க மாட்டார். அண்ணாமலை இப்போது பேசியிருக்கக்கூடிய கருத்துக்களை தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்டும் கதவை தட்டி பிஜேபி தொண்டர்கள் சொன்னால் தெரியும் தமிழ்நாட்டினுடைய பதிலடி என்னவென்று. இது குறித்து நாம் பல்வேறு வரலாற்று தரவுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுதும் தமிழ்நாடு கண்மூடித்தனமாக இந்தியை எதிர்த்த மாநிலம் அல்ல. தமிழ்நாட்டின் மீது இந்தியை திணிப்பதன் மூலமாக ஏற்படக்கூடிய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்திருக்கிறது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இந்தியை திணிப்பதன் மூலமாக பூசண நீக்கும் மதவாத சாயத்தை எதிர்த்திருக்கிறது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இந்தியை திணிப்பதன் மூலமாக ஏற்படுத்தப்படுகின்ற வணிக ஏகாதிபத்தியத்தை எதிர்த்திருக்கின்றது தமிழ்நாடு. அதனுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துகின்ற போராட்டம் தான் இந்தி மொழி திணிப்புக்கு எதிரான போராட்டமே தவிர வெறுமன ஒரு மொழியை ஒழித்து கட்ட வேண்டும் என்பது தமிழர்களுடைய குரல் அல்ல. அந்த மொழியை நம் மீது திணிக்க பார்க்கும் பொழுதுதான் அதற்கு எதிராக கடுமையான எதிர்வினைகளை ஆற்ற வேண்டிய தேவை எழுந்திருக்கிறது. இந்தி எதிர்த்திட வாரீர், நம் இன்ப தமிழ்தனை காத்திட வாரீர் என்று அந்த வரிகளை சொல்லி சொல்லி மக்களை உணர்வூட்டியது மட்டுமல்லாமல் தமிழர்களுக்கு தமிழ் மொழியின் முக்கியத்துவத்தை, தமிழ் மொழியை பேசுவதால் நாம் இந்த நாட்டில் இருக்க வேண்டிய அவசியத்தை, தமிழ் மொழியை பேசுகின்ற காரணத்தால் நாம் அடைய வேண்டிய வணிக சிறப்புகளை, தமிழ் மொழியை பேசுகின்ற காரணத்தால் இந்திய அரசு நம்மை எதனால் ஒதுக்கி வைக்கிறது என்கின்ற பார்வையை தெளிவாக பேசியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய முன்னோடி தலைவர்கள். அதற்கு எதிரான கருத்துக்களை இப்போது அண்ணாமலை பேசியிருக்கிறார் என்பதுதான் இந்த கொதிப்புக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் நீங்கள் எல்லோரும் பாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீமை வந்த பின்னும் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ என்று உயிரை பணயம் வைத்து தமிழ்நாட்டு தமிழர்கள் நடத்திய போராட்டத்தை இழிவுபடுத்தும் துணிவை பெற்றிருக்கிறார் அண்ணாமலை. அண்ணாமலை பேசியிருக்கக்கூடிய இந்த பேச்சுக்கு பின்னால் இருக்கும் அபத்தத்தை சுட்டிக்காட்ட ஒரு நிகழ்வை இங்கே குறிப்பிட வேண்டி இருக்கிறது. 1965ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெற்ற இந்தி மொழி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தில் அந்த போராட்டக்காரர்களை ஒடுக்க முயன்ற அன்றைய காங்கிரசின் பக்தவத்சல அரசு ஏகாதிபத்திய நோக்கோடு இராணுவத்தை இங்கே இறக்கி மக்களை வேட்டையாடத் தொடங்கியது. அதற்கு தமிழ்நாடு காட்டிய எதிர்வினை இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க முடியவில்லை. மாறாக காங்கிரஸ் இந்தியா முழுவதும் இதே மாதிரியான எதிர்ப்புகளை பெற்று இப்போது அனைத்து மொழிகளுக்கும் சமமான அளவில் முக்கியத்துவம் கொடுக்கப்படும்,
மாநில மொழிகளை பாதுகாக்க முன்னுரிமை அளிக்கப்படும், எந்த நேரத்திலும் மொழி திணிப்பு நடைபெறாது என்கின்ற உறுதிமொழிகளை எல்லாம் அளிக்க தொடங்கி இருக்கிறது. அதனை செயல்படுத்தவும் செய்து கொண்டிருக்கிறது. பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சிகள் இப்போது அவரவர்களுடைய மாநில மொழிகளை பிரதானமாக பேசத் தொடங்கி இருக்கிறார்கள், அதனை முன்னிறுத்த தொடங்கி இருக்கிறார்கள். கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசு இருந்த காலத்திலும் கூட, காங்கிரஸ் அரசு இல்லாத காலத்திலும் கூட அங்கு இந்தி திணிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக காங்கிரஸ்காரர்களே கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்படியான உணர்வை காங்கிரசுக்குள் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது தமிழ்நாடு என்றால், தமிழ்நாட்டில் அன்றைக்கு அத்தனை பேர் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 700க்கும் அதிகமான தமிழர்கள் பீரங்கி குண்டுகளாலும் துப்பாக்கி குண்டுகளாலும் துளைத்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான தமிழர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் குழந்தைகளாக சிறையில் அடைபட்டு செத்து போனவர்கள் பல பேர், குழந்தைகளை வயிற்றில் சுமந்து கொண்டு சிறைக்கு போய் சிறைக்குள்ளேயே குழந்தையை பெற்றெடுத்தவர்கள் பல பேர், சிறைக்குள் குழந்தைகளோடும் குடும்பத்தோடும் அடைபட்டு கதறியவர்கள் பல பேர். இப்படி அத்தனை பேரும் தங்களுடைய உயிரை அடமானம் வைத்து சிறையில் அடைபட்டு உயிரை கொடுத்து இந்த போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். அந்த போராட்டத்தை அண்ணாமலை பிஞ்ச செருப்பு என்று குறிப்பிடுகிறார் என்றால், அவர் தமிழ்நாட்டின் உணர்வுகளுக்கு முற்றும் முழுதுமாக எதிரானவராக இருக்கிறார் என்பதை தமிழர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் அரசியல் நோக்கர்கள். தமிழ்நாட்டில் அண்ணாமலை இதே பிரச்சாரத்தை வீடு வீடாக சென்று செய்தால் தமிழர்கள் அப்போது காட்டுவார்கள் தமிழ்நாட்டில் எது பிஞ்ச செருப்பு என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் அறிவாலய வட்டாரத்தில் இருப்பவர்கள். அண்ணாமலை இப்போது பேசியிருக்கக்கூடிய இந்த பேச்சுக்களுக்கு வரப்போகும் எதிர்வினை காங்கிரஸ் காலத்தில் எப்படி மறக்க முடியாத வடுவாக காமராஜருக்கே ஏற்படுத்தப்பட்டதோ அந்த நிலையை அண்ணாமலைக்கு தருவதற்கு தமிழ்நாடு தயங்குவது கிடையாது. கர்ம வீரர் காமராசர், கல்வி கண்டிருந்த பெருவள்ளல், காளா காந்தி என்றெல்லாம் புகழப்பட்டவர் அவரே நேரடியாக தோற்கடிக்கப்பட்டார். காரணம், அவர் சார்ந்திருந்த கட்சி மக்களுக்கு விரோதமான நடவடிக்கைகளில் அன்றைக்கு ஈடுபட்டது. அதன் விளைவுகளை காமராஜரே சந்திக்க நேர்ந்தது. காமராஜர் இருந்த உயரத்துக்கே அந்த நிலை என்றால், எந்த உயரத்திலும் இல்லாமல் பறந்து போய் எங்கெங்கோ ஒட்டி கொண்டிருக்கும் அண்ணாமலை இப்போது தேர்தல் களத்தில் நின்று கொண்டு இந்த வார்த்தைகளை பேசியிருக்கிறார் என்றால், அதற்கான எதிர்விளைவுகளை அண்ணாமலை சந்திக்க வேண்டியிருக்கும். தமிழ்நாடு தேர்தல் களம் மீண்டும் ஒரு முறை யார் கையில் இருப்பது எது, அதன் மூலமாக காட்டப்படும் முடிவு எப்படி இருக்கும் என்பதை இப்போதும் உணர்த்துவதற்கு தயாராக இருக்கிறது என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் வரலாற்று நோக்கர்கள். அண்ணாமலை தான் பேசிய பேச்சுக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறாரா, இல்லை மீண்டும் மீண்டும் இந்தி மொழி திணிப்புக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தை கொச்சைப்படுத்தி தமிழர்களிடம் சரியான பதிலடியை வாங்கி செல்கிறாரா? பொறுத்திருந்து பார்ப்போம்.